அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ICAR என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் இன்னைக்கு கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 டேஸாக வந்து நம்ம ICARோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி இன்ச் பை இன்ச்சாக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. சார் இதில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே டவுட், அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கொரிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ஃபோன் பண்ணி அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப்லேயும் சேட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கிளியராகவே கொடுத்துருக்கோம். நம்ம என்னென்ன ICARல எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டேட் வைஸ் எல்லாமே நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், Dr.Dk Agri எக்ஸ்பர்ட். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் வீடியோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் ஜாயின் பண்ணுறதுக்கு, BSc Agriculture ஜாயின் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ கைடன்ஸ் வந்து கிளியராக கொடுத்துட்டு இருக்க ஒரே ஒரு சேனல் நம்ம சேனல் தான். ஸோ கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு ICAR என்ட்ரன்ஸ் எக்ஸாம் Cuet எக்ஸாம் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளியரா பார்க்கலாம். ஓகே ஃபைன். இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா NTA வெப்சைட், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி எல்லாருமே கரெக்டா இந்த வெப்சைட்டை வந்து எல்லாருமே கிளியரா பார்த்துக்கோங்க. ஸோ CUETUG.NTAonline.in ஓகேங்களா, இந்த வெப்சைட்குள்ள தான் நீங்க போகணும். இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு தான் நீங்க அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல வந்து இந்த ப்ரௌச்சரை வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. இந்த புல்லட்டின்ஸை எல்லாருமே கிளியரா பார்த்துக்கோங்க. இதில் A to Z எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும், என்னென்ன எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் ஆல்சோ எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும், எல்லா டீட்டெயிலுமே இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நிறைய டைம் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் கிளியரா காமிச்சிருக்கோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி தெரியும் என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஸோ 27ஆம் தேதி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ 27ஆம் தேதி வந்தது. ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. கிளியராக வந்து எல்லா இன்ஃபர்மேஷன், என்னைக்கு நம்ம வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குது அண்ட் ஆல்சோ என்னைக்கு நம்ம சப்மிட் பண்ணணும், ஃபைனல் சப்மிட் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காம லாஸ்ட் 2 வீடியோஸையும் போய் பார்த்துருங்க. பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, இன்னைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இமீடியட்டாக நீங்கள் இந்த பேஜ் தான் நீங்க NTA-க்குள்ள போனது. இந்த பேஜ் தான் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் நீங்க நியூ கேண்டிடேட் அப்படின்னா, நியூ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்த வந்து எல்லாருமே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நியூ கேண்டிடேட்டுக்கு உள்ள போயிடலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் இந்த இதுதான் வரும் உங்களுக்கு. இந்த டவுன்லோட் த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். ஓகேங்களா, புல்லட்டின்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சல. இந்த புல்லட்டின் தான் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க எல்லாத்தையுமே கிளியரா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனும் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நீங்கள் இந்த ஜென்ரலாக இருந்தாலும் சரி, OBC-யாக இருந்தாலும் சரி, SC/ST இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நீங்கள் இது கீழே வந்துட்டீங்கன்னா லாஸ்ட் எண்டு எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு இங்கே ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததும் உங்களோட ஆதார் கார்டு கேட்கும். ஓகேங்களா, ஐ ஹாவ் ஏ ஆதார் நம்பர் அண்ட் ஆல்சோ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களோட ஆதார் நம்பர் தான் கொடுக்கணும், வேற யாரையும் கொடுத்துடக்கூடாது. உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்து நீங்க உள்ள போனா மட்டும்தான் போகும். ஓகேங்களா, வேற யாரையும் கொடுத்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப சென்சேஷன். உங்களோட ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. இதில் ஐ ஹேவ் ஆதார் நம்பர்னு கொடுத்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து OTP கொடுத்து ஜென்ரேட் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். ஓகேங்களா, ஸோ உள்ள போனதுமே உங்களுக்கு இந்த இதில் தான் இருக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் உள்ள போனதும் ஓகே, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். ஓகேவா, ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் CUT செலக்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் ஆல்சோ உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துங்க. அடுத்தது வந்து செக்யூரிட்டி கோடு. ஓகேங்களா, செக்யூரிட்டி கோடு கிளியராக கொடுத்துக்கோங்க. ஓகே, செக்யூரிட்டி கோட் கொடுத்து நம்ம உள்ள போறோம். என்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்குறோம். என்னென்ன ப்ராப்ளம் நம்ம இதில் ஃபேஸ் பண்றோம் அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம கிளியரா பார்க்கலாம். ஏன்னா அதுக்காக தான் மெயினா இந்த வீடியோவே நம்ம போடுறோம். ஓகே ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு கொடுத்து நம்ம OTP வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஓகே, வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும், பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு நீங்க கிளியரா வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். உங்க அப்ளிகேஷன் நம்பர், உங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு செக்யூரிட்டி கோடு. ஓகேங்களா, செக்யூரிட்டி கோடு கிளியரா கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ உள்ள போயிட்டோம். உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்படி தான் கிளியரா இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டில் நீங்க அப்ளிகேஷன் அப்படின்ட்டு என்டர் பண்ணிட்டு, ஸோ அப்ளிகேஷன்ல இனிஷியலா உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ். ஓகேங்களா, உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கிளியரா கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட
பர்மனன்ட் அட்ரஸ், கிளியரா உங்க பர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் ஆல்சோ உங்க ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. ஃபோன் நம்பர் ரொம்பவே முக்கியம், மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை கான்டாக்ட் பண்றது அதுல இருந்து தான் உங்களுக்கு NTA இருந்து வர எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் ஆல்சோ உங்களோட இமெயில் ஐடிக்கு தான் வரும். அதனால தெளிவான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சில பேர் என்ன பண்றீங்கன்னா உங்க இமெயில் ஐடியை வந்து மறந்துடுறீங்க. இமெயில் ஐடி வித் பாஸ்வேர்டு யார்கிட்ட இருக்கோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க. ஏதோ ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டு நாளைக்கு அது வந்து லாக் ஆயிடுச்சு, அதை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா அந்த இமெயில் ஐடி கொடுக்காதீங்க. நிறைய பேர் அதில் தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. எல்லாத்தையும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நோட்ல தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க இமெயில் ஐடி அண்ட் ஆல்சோ யூசிங் உங்களோட மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பரான மொபைல் நம்பர், ப்ராப்பரான இமெயில் ஐடி வித் பாஸ்வேர்டோட யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே அதை தான் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருங்க. அடுத்தது பர்மனன்ட் அட்ரஸ். ஓகேங்களா, பர்மனன்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ இதுல வந்து நீங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ். ஓகே, பர்சனல் டீடைல்ஸ்ல இந்த ஏபிசி கோடு நம்மகிட்ட இருக்காது, இதை விட்டுருங்க, இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அடுத்தது கேண்டிடேட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஓகேங்களா, நேம் எல்லாமே ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா ஒன்று உங்களுக்கு வந்து ஒன்று டைப் பண்ணி காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு முக்கியமாக கொடுக்க வேண்டியது, நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட ஐடென்டிட்டி டைப். ஓகேங்களா, ஸோ இதில் உங்களுக்கு பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு கொடுத்துக்கோங்க. பேன் கார்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன உங்கள்கிட்ட எலெக்ஷன் ஐடி, ஓட்டர் ஐடி இருந்தாலும் ஓட்டர் ஐடி கொடுத்துக்கோங்க. ரேஷன் கார்டு இருக்காது, ஓட்டர் ஐடி இல்லைன்னா உங்களோட பாஸ்போர்ட் யார்ட்ட இருந்தால் பாஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோ, அதை நீங்கள் கூட தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ பாஸ்போர்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே டீட்டெயில் எல்லாத்தையுமே நீட்டாக ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஓகே, சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அதர், அதாவது உங்களுக்கு வேற ஏதாவது பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கீங்களா நீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சரி, நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கீங்களா, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்க NCCல ஏதாவது கோட்டால இருக்கீங்களா, அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டி எம்ப்ளாயா இருக்கீங்களா, எல்லாத்தையுமே பார்த்து அதை வந்து தெளிவாக கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஸோ முக்கியமாக உங்களோட குவாலிஃபிகேஷன் 10th 12th குவாலிஃபிகேஷன் எங்கே பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த காலேஜில் நீங்கள் எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்கன்னு தெளிவாக இதில் எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கிளியராக கொடுத்துங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் கிளியராக கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட 12th வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ தான் வந்து எல்லாருமே எழுதிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ள ஆல்ரெடி பாஸ்டுன்னு கொடுங்க. இல்லை இப்போ தான் அப்பியர் பண்ணுறீங்க, எழுதிட்டு இருக்கீங்கன்னா அப்பியரிங்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 2024 கொடுத்துக்கோங்க. ஸோ 12th எவாலுவெண்ட். ஓகேங்களா, ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது போல எல்லாத்தையுமே பார்த்து கிளியராக கொடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உள்ள போங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருமே முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன யூனிவர்சிட்டியில நம்ம இது பண்ண போறோம்னு. ஸோ நம்ம BSc Agri தான் பண்ண போறோம்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த BSc Agriக்கு வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகேங்களா, நியூ டெல்லி. ஸோ இதை தான் நம்ம வந்து இங்க கொடுக்கணும். எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு செலக்ஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, இந்த செலக்ஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி வந்து நம்ம ICAR தான் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதுல வந்து நம்ம கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ICAR வரல. ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்போ எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம். எங்கேயுமே வந்து ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து வரவே இல்லை. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு தெரியாம எல்லாருமே வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இந்த அப்டேட் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே ரெடியா வெயிட் பண்ணுங்க, யாரும் அப்ளிகேஷன் வந்து அர்ஜென்ட்டா போட வேணாம். இதுல வந்து உங்களுக்கு மறக்காம எல்லாரும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் போடணும். இந்த இடத்துல உங்களுக்கு செலக்ஷன் ஆஃப் காலேஜஸ். ஓகேங்களா, இதுல எந்த நம்ம கோர்ஸ் செலக்ட் பண்றோம், BSc Agriculture, BSc Agriculture. ஓகே, ஸோ 4 years BSc Agriculture நம்ம செலக்ட் பண்றோம். எக்ஸாம்பிள், இதுல வந்து நமக்கு வந்து என்ன காலேஜ் வரணும், நமக்கு ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ன்ற காலேஜ் நமக்கு வரணும். ஸோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி எல்லாமே வருது நமக்கு தமிழ்நாட்டில் வந்து. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது உங்களுக்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு தான் வருது. ஸோ இதுல அப்ளை பண்ணாலும் நமக்கு BSc Agriculture வரல. நம்ம மெயினா பண்ண வேண்டியது ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கீழே தான் நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுத போறோம் BSc Agricultureக்கு. BSc Agriculture
அக்ரிகல்ச்சர் எழுதுறவங்க கண்டிப்பா நம்ம அதை வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அதை மாத்தி பண்றது நமக்கு பின்னாடி வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல வந்து நமக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்ஷனுக்கு நம்ம போவேணாம், இப்பவே வந்து தெளிவா அப்ளிகேஷன் நம்ம ப்ராப்பரா போடணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, 1 or 2 days வெயிட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் மெயினா இந்த வீடியோ நம்ம வந்து பதிவிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதை தாண்டி போக முடியாது. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும்னா நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். 1 or 2 daysல கண்டிப்பா வந்து அப்டேட் வந்துடும். மறக்காம எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. 1 or 2 daysல அப்ளிகேஷன் உங்களுக்கு இந்த இது ப்ராப்பரா ஐசிஏஆர் இந்த இடத்துல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லா வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தது இது எப்ப கரெக்ஷன் ஆனாலும் இமீடியேட்டா அடுத்த வீடியோல நம்ம தெளிவா போட்டுருவோம். ஓகே, இதுல வந்து ஐசிஏஆர் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு தெளிவான நம்ம வீடியோ கண்டிப்பா போட்டுருவோம். மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்களுக்காக கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எல்லாருமே மறக்காம நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video.